வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு வாட்டர்மெலன் வச்சு ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு சப்ஜா எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு வாட்டர்மெலன் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள விதையெல்லாம் முடிஞ்ச அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இதோட 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்ஜா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வாட்டர்மெலன் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இது சம்மர் டைமில் செஞ்சு குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் முதல்ல வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2ஆவதாக சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.